என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை மதித்து நீ கேட்பாயானால் முதலில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவேன். அதோடு சேர்த்து நாளைய தேய்பிறை பஞ்சமி இரவில் உனக்கு நான் காட்சியும் கொடுப்பேன். என் தங்கமே, உன்னுடைய கனவிலும் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். என் குழந்தையே, இன்று இந்த தாயானவள் எனக்காக இந்த 10 நிமிடமும் ஒதுக்கி நீ கேட்பாயானால் நிச்சயமாக நாளை இந்த அதிசயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, 30/1/2024 காலை 7:49 இருந்து தேய்பிறை பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. என் தங்கமே, வளர்பிறையில் எப்படி செல்வ வளம் எல்லாம் வளர்கின்றதோ அதுபோல தேய்பிறையில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வெகு விரைவாகவே உன்னை வந்து சேரும். என் தங்கமே, பொதுவாகவே இந்த வராகியை நீ வெளிச்சத்தில் வணங்குவதை விட இருட்டில் வணங்கும் பொழுது அம்மாவினுடைய சக்தி இன்னமும் அதிகமாக இருக்கும். நேரம் செல்ல செல்ல உன் தாயானவள் எனக்கு சக்தி அதிகரிக்கும். அதுவும் தேய்பிறை நாட்களில் இன்னமும் உன் தாயானவளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் இந்த நாளில் நிச்சயமாக என்னை நீ விட்டுவிட மாட்டாய். என் தங்கமே, ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த வராகி அவர்களின் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பது. எல்லோராலும் இதனை எளிதாக பெற்றுவிட முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது அத்தனை எளிதாக நடந்தும் விடாது. எல்லோருக்குமே ஏதோ ஒரு குடுப்பினை இருக்க வேண்டும். என் குழந்தை, உனக்கு அந்த குடுப்பினை இன்று இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அம்மா இப்பொழுது உனக்கு சொல்லவா? என் குழந்தையே, நீ ஒருவருக்கு ஓடி ஓடி உதவிகளை செய்திருக்கின்றாய். அவர்கள் கேட்டு வேண்டாம் என்று சொன்னாலுமே நீ இல்லை, இதை வைத்து கொள்ளுங்கள் என்று பல உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கின்றாய். இப்படி ஓடி ஓடி உதவி செய்த ஒருவரிடத்தில் இன்று நீ உனக்கான ஒரு சிறிய உதவியைத்தான் கேட்டு போய் நின்றாய். ஆனால் அதற்கு அவர்கள் கொடுத்த முகபாவனையும் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் என் குழந்தை உன்னால் மறக்கவே முடியவில்லை. அதே நேரத்தில் ஒரு நெருங்கிய நட்பிடம் இந்த உதவியை கேட்ட பொழுதும் அந்த நட்பு அதனை மறுத்தது. நீயோ ஒரு நம்பிக்கையில் சென்று கேட்டாய். நாம் கேட்டால் இதனை அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்று நீ நினைத்தாய். அதனாலோ என்னவோ உனக்கு அவர்கள் முடியாது என்று சொன்னவுடன் மிகுந்த ஏமாற்றத்தை உன் மனதிற்குள் கொடுத்துவிட்டது. என் குழந்தை, சாதாரணமாகவே யாரிடத்திலும் எந்த ஒரு உதவிக்கென்றும் ஒரு நாளும் போய் நின்றது கிடையாது. இன்று உன்னுடைய உடல்நிலை, உன்னுடைய மனநிலை, உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவுமே உனக்கு சரியில்லாமல் போனதனால் இவர்களிடத்தில் நின்று உதவி கேட்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. நீ கேட்டது தவறு கிடையாது. ஆனால் அதற்கு அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு இல்லாமல் போய்விட்டது. எல்லோரையும் நம்பக்கூடாது என்று எதற்காக உன் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, ஏனென்றால் அதிகமாக ஒருவரை நம்பும் பொழுது வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக வரும் பொழுது அதை உன்னால் ஒரு பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது. என் குழந்தை, இதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற விதி உனக்கு இருப்பது உண்மைதானே? அதனால் உதவிகளை கேட்பதற்கு முன்பாக இவர்கள் மறுத்தால் நாம் அதனை பெரிதாக எடுத்து கொள்ளக்கூடாது என்று நினைக்க வேண்டும். பெரிதாக எடுத்து செல்ல செல்ல அது உன்னுடைய மனநிலையை அதிகமாக பாதிக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, நீ இன்று பட்ட அவமானத்தினால் உன் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்கி நின்றது.
நீ வருகின்ற வழிகளில் எல்லாம் அந்த கண்ணீர் துளிகள் கீழே சிந்திக் கொண்டிருந்தது. நாம் இத்தனை நம்பினோமே, இந்த சிறு உதவியினை கூட நமக்கு செய்யாமல் விட்டு விட்டார்களே என்று நினைத்து மனம் நொந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? தாம் நினைத்ததைத்தான் அடுத்தவர்கள் செய்ய வேண்டும் என்று. அதிலும் சிலர் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை அதிகமாக மற்றவர்களிடத்தில் காண்பிக்கின்றார்கள். போகும் பொழுது இந்த பணத்தை கொண்டு செல்ல போவதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் போல. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் நீ எப்பொழுதுமே நிதானத்தோடு இரு. உன்னுடைய வாழ்க்கை பற்றிய பயம் ஏதும் இல்லாமல் மன நிம்மதியோடு இரு. என் தங்கமே, இந்த நாள் நான் உனக்கு சொன்ன இந்த வாக்கு, என் பிள்ளை, அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஏமாற்றங்கள் இவை எல்லாமே நான் உனக்கு ஏற்கனவே பல முறை எச்சரித்த விஷயங்கள்தான். நீ என்னவோ அந்த பிரச்சனைகள் முடிந்து நாளாகியவுடன் மீண்டும் அந்த பிரச்சனைகளே வாழ்க்கைக்கு வராது என்பது போலல்லவா உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மீண்டும் அந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அதை உன்னால் தாங்க முடியவில்லை. இப்பொழுது அந்த சூழ்நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். நன்றாக பழகிய உறவு, நன்றாக நட்பு என்னும் வட்டத்தில் நம்மோடு இருந்த உறவு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது முடியாது என்று சொல்லி கைவிரித்தால் அதை நிச்சயமாக யாருடைய மனதும் ஏற்றுக்கொள்ளாதுதான். ஆனால் என் பிள்ளை, நீ இதற்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள நினைக்க வேண்டும். யார் என்ன நினைத்தால் என்ன? நாம் செய்ய நினைக்கின்ற செயலை நாமே செய்து முடிப்போம். யாரிடத்திலும் உதவி கேட்க வேண்டாம் என்று உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் தோன்றும். என் குழந்தையே, நீ இப்படி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே பயந்தும் கவலைப்பட்டும் கொண்டிருப்பாயானால் பேசுபவர்கள் அங்கே பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்படி பேச வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கஷ்டங்களை கொடுத்தவர் இங்கே அதைவிட அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்க தயாராகி விட்டார்கள். என் தங்கமே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற அவமானங்களை கொடுத்தவர்கள் உன்னிடத்தில் உதவியை பெற்றவர்கள் அல்லவா? நிச்சயமாக ஒரு நாள் இதையெல்லாம் நினைத்து பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உனக்கு செய்த இந்த தவறு என்னவென்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மோசமானவர்கள் கிடையாது. இந்த நேரத்தில் அவர்களின் மனதும் அவர்களின் வேலையும் இப்படி இருந்ததனால் என்னவோ முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். என் தங்கமே, அதனால் நீ இதற்காக வேதனைப்படவோ இந்த நட்பை துண்டிக்கவோ செய்ய வேண்டாம். நிச்சயமாக உண்மையுள்ள நட்பாக கூட இது இருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக உன்னிடத்தில் முடியாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கலாம். என் தங்கமே, சற்று நேரம் பொறுத்திரு. ஒருவேளை அவர்களிடம் இருந்து அழைப்பு வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அதனை பெரிதாக்கி கொள்ளாதே. என் தங்கமே, உன்னை யாரிடத்திலும் அவர்கள் அவமானப்படுத்தவில்லை. முடியாது என்றுதான் சொன்னார்கள். அதனால் என் பிள்ளை, இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மையான விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அவர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கவோ அல்லது மனம் வருந்தவோ செய்தால் அதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் குழந்தையே, இனி ஒரு நாளும் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாயோ அவர்களிடத்தில் எந்த நன்றியையும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களின் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டிரு. இந்த வராகியானவள் நாளைய தேய்பிறை பஞ்சமியில் உன் இல்லத்தில் நிரந்தரமாக வந்து தங்கிவிடுவேன். இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். நான் தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக தந்து விடுவேன் என்பதை நீ மறக்காதே. என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.